Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல acid bases and salts part 1 வீடியோ பார்க்க போறோம். part 1ல acidum அதோட concepts and சில questions பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க. சரி வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். First acidக்கான definitions பார்க்கலாம். Acid அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா லாட்டின் நேமான அசிடஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சோர் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அந்த ஆசிட்ஸ். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதனோட சோர் டேஸ்ட் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆசிட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் ஃபார்ம் ஹைட்ரஜன் அயான்ஸ். ஸோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைக்கும் பொழுது H+ அயான்ஸை வந்து கொடுக்கும். அதுதான் வந்து ஆசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கரைக்கும் போது H+ அண்ட் Cl- அயான்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ H+ன்னு உருவாக்குது. ஸோ இது ஒரு ஆசிட். அதுக்கப்புறம் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், இது பார்த்திங்கன்னா 2H+ அயான்ஸ்னு உருவாக்குது. அடுத்தது நைட்ரிக் ஆசிட் HNO3, இதுவும் பார்த்திங்கன்னா H+ அயான்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆசிட் அப்படிங்கிறது H+ அயான்ஸை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்புறம் ஆசிடுடைய pH தன்மை பார்த்திங்கன்னா less than 7 இருக்கணும். 7 equal to 7 இருந்ததுன்னா அது நியூட்ரல். இதே வந்து greater than 7 இருந்ததுன்னா அது வந்து பேஸ். போகிறது நம்ம ஆசிட் தான் பார்க்க போகிறோம். ஆசிட் தியரிஸ், ஆசிட் ரிலேட் பண்ணி ஒரு 3 தியரிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரிஹினஸ் தியரி. இந்த அரிஹினஸ் தியரியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1887ல் ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் 7th அரிஹினஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இயர் முக்கியம் 1887. ஸோ இந்த தேரி என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படித்தோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆசிட் அப்படிங்கிறது தண்ணியில் கரையும் பொழுது ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், அதுக்கு பேர் என்னதுன்னா அயான்ஸ், அயான்ஸை உருவாக்குது. ஆசிட்ஸ் வந்து தண்ணியில் கரையும் போது அயான்ஸ் உருவாக்குது. அந்த அயான் பேர் வந்து H+ அயான்ஸ். இதுவே வந்து பேஸை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது OH- ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து அரிஹினேஸோட தியரி. அடுத்தது பிரான்ஸ்டட் அண்ட் லோரி தியரி. இந்த தியரிக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா புரோட்டான் தியரி ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டுக்கு நம்ம புரோட்டானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆசிட். அதே வந்து அந்த காம்பவுண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் பேஸ். ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னா, டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆசிட், அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரான்ஸ்டட் அண்ட் லோரி தியரி. அடுத்தது லூயிஸ் எலக்ட்ரானிக் தியரி. இதில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் ஆசிட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணக்கூடியது ஆசிடும், பேஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுறது பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்தது ஒரு ஆசிடை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதனோட சோர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா உயிர் வாழக்கூடிய லிவிங் திங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிட்ஸுமே ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான். பிளான்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஆர்கானிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் HCOOH, அதுக்கப்புறம் CH3COOH, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா ராக்ஸ் அண்ட் மினரல்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட், இல்லை அப்படின்னா மினரல் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன, அதனோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா HCl, HNO3, H2SO4. பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அந்த ஆசிடை பிரிச்சிருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு என்னென்னா அதில் அதிக அளவில் ஆசிட் இருக்கும். நம்ம சால்வெண்ட்டில் போட்டு கரைக்கும் பொழுது அதிக அளவில் ஆசிட் இருந்தது அப்படின்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். இதே வந்து டைல்யூட் ஆசிட் அப்படின்னா என்னென்னா ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது இருக்கும். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கரையும் பொழுது அயான்ஸாக மாறுது. அயான்ஸுங்கிறது H+ அயான்ஸாக உருவாக்குது. அப்படி உருவாக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவும் அயனைஸ் ஆகும், இல்லை அப்படின்னா பார்ஷியலாகவும் அயனைஸ் ஆகும். இதை பொறுத்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகக்கூடியதான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அதோட எக்ஸாம்பிள் வந்து HCl. அடுத்தது வீக் ஆசிட்ஸ். வீக் ஆசிட்ஸுங்கிறது பார்ஷியல் அமௌண்ட் தான் வந்து அயனைஸாக கன்வெர்ட் ஆகும், அதுதான் வந்து வீக் ஆசிட். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CH3COOH. காமனான ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், அதனோட ஆனியன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்னென்னா, வீக் ஆசிட் என்னென்னு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுக்கப்புறம் HBr ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், HI ஹைட்ரோ அயோடிக் ஆசிட், HNO3 நைட்ரிக் ஆசிட், HClO4 பெர்க்ளோரிக் ஆசிட், HClO3 குளோரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்.
ஸோ இது எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் வீக் ஆசிட்ஸ் என்னது அப்படின்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். இதே வந்து HCl, HBr, HI இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட், ஹைட்ரோசயனிக் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட், கார்போனிக் ஆசிட், சல்ஃபோரஸ் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட்ஸ். வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு என்னென்னா அயனைஸ் ஆகக்கூடிய H+ அயன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி இது அயனைஸாக இருக்கும். பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டி. பெசிசிட்டி அப்படின்னா என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் அயோனைசபிள் H+ அயான்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து பெசிசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மோனோபேசிக்னு பிரிக்கும் பொழுது மோனோபேசிக் அப்படின்னா என்னென்னா இட் வில் ப்ரொடியூஸ் 1 H+ அயான்ஸ். ஒரே ஒரு H+ அயான்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து மோனோபேசிக். அதனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl, HNO3. அடுத்தது அதனோட ஈக்குவேஷன் பாருங்கள். HCl அப்படிங்கிறது H+Cl-. அப்போ ஒரே ஒரு H+ அயான்ஸை தான் வந்து உருவாக்குது. அப்போ இதுதான் வந்து மோனோபேசிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைபேசிக். டைபேசிக் அப்படிங்கிறது இட் அயோனைசஸ் டு ப்ரொடியூஸ் 2 H+ அயான்ஸ். அதனோட எக்ஸாம்பிள் வந்து H2SO4, H2CO3. இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள். H2SO4ங்கிறது அயனைஸ் பண்ணும் பொழுது 2 H+ அயன்ஸை வந்து உருவாக்குது. அப்போது இது வந்து டைபேசிக். அடுத்தது ட்ரைபேசிக். ட்ரைபேசிக் அப்படின்னு என்னென்னா 3 H+ அயன்ஸை உருவாக்கும். பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 இது பார்த்திங்கன்னா 3 H+ அயன்ஸை வந்து உருவாக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டியை பொறுத்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மோனோபேசிக், அதுக்கப்புறம் டைபேசிக், அதுக்கப்புறம் ட்ரைபேசிக். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட்ஸ்க்கும் பேசிஸ்க்கும் உள்ள ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சோர் டேஸ்ட், புளிப்பும் கூடிய தன்மையாக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வினிகர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். பேஸுங்கிறது வந்து இது பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை இருக்கக்கூடியதாக வந்து பேசஸ். அடுத்தது ஆசிட் பார்த்திங்கன்னா லிவிங் செல்ஸ்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மேலே ஆசிட் பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து கருகிறோம் அந்த இடம். ஸோ நம்ம ஆசிடெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கேர் பண்ணணும். அடுத்தது இதனோட ஆல்கலைஸ் பார்த்திங்கன்னா கொரோசிவ் நேச்சரில் இருக்கும். அடுத்தது aqueous solutions of all acids contain hydrogen ions. ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா H+ அயான்ஸை உருவாக்கும். இதே வந்து எப்போனா தண்ணியில் கரைக்கும் பொழுது ஆசிட் வந்து H+ அயன்ஸை உருவாக்குது. பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான் OH- அயான்ஸை வந்து உருவாக்குது. அடுத்தது ஆசிட் பார்த்திங்கன்னா லிட்மஸ் பேப்பர்னு ஒன்று இருக்கும். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது வந்து ஆசிட். இதே வந்து பேஸ் பார்த்திங்கன்னா ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது பேஸ். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாம் வந்து கொரோசிவ் நேச்சரில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பேஸுங்கிறது பார்த்திங்கன்னா சோப்பி டச். சோப் வந்து டச் பண்ணால் எப்படி அந்த ஃபீல் ஆகுமோ அது மாதிரி தான் இந்த ஆல்கலைஸ் இருக்கும். அடுத்தது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோட aqueous solution வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஏன் அப்படி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா ஆசிடாகவும் இருக்கட்டும் பேஸாகவும் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அயான்ஸை உருவாக்குது. H+ அயான்ஸ் அண்ட் OH- அயான்ஸை உருவாக்குது. அயான்ஸ் இருந்தாலே அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் கூட அதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. மெட்டல்ஸ் above copper in the reactivity series they will react with acid giving off hydrogen gas forming a salt. ஸோ ஒரு மெட்டலும் ஆசிடும் வந்து சேரும் பொழுது சால்ட் அண்ட் ஹைட்ரஜனை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் அது ஒரு மெட்டல், H2SO4ங்கிறது ஆசிட், அது கூட சேரும்போது MgSO4ங்கிறது ஒரு சால்ட்டும் ஹைட்ரஜனை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது ஜிங்க்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும் பொழுது ZnCl2ங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் H2 கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெட்டல்ஸ் கூட ஆசிட் வந்து சேரும் பொழுது என்ன நடக்குதுன்னு அப்படின்னா சால்ட்டை வந்து உருவாக்குது. அடுத்தது when a burning candle is brought near a bubble containing hydrogen gas, the flame goes off with a popping sound. It confirms that metal displaces the hydrogen from the dilute acid. Hydrogen gas burns with a popping sound. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேர்னிங் கேண்டிலை வந்து நம்ம ஹைட்ரஜன் கேஸ் கிட்ட கொண்டு வரும் பொழுது அந்த ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பிங் சவுண்டில் வந்து அந்த ஃப்ளேம் வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த மெட்டல் வந்து ஹைட்ரஜனால் டிஸ்பிளேஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் பார்த்திங்கன்னா பாப்பிங் சவுண்டை வச்சு தான் வந்து அது பேர்ன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணாது. என்னது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் AgCu. Ag அப்படிங்கிறது சில்வர் அண்ட் தென் காப்பர். ஸோ சில்வர், காப்பர், அதுக்கப்புறம் கோல்டு அது எல்லாமே வந்து
இந்த மாதிரியான ரியாக்ஷனை வந்து உருவாக்காது. அடுத்தது வித் மெட்டல் கார்பனேட்ஸ், ஆசிடும் மெட்டல் கார்பனேட்ஸும் வந்து சேரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வித் மெட்டல் கார்பனேட்ஸ் எஃபர்வசன்ஸ் அக்கர்ஸ். எஃபர்வசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்மெல் அக்கர் ஆகும். அதுக்கப்புறம் சால்ட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் HCl பார்த்திங்கன்னா CaCO3 கூட, CaCO3ங்கிறது ஒரு கார்பனேட் கூட ஆசிட் வந்து சேரும் பொழுது CaCl2 அப்படிங்கிறது சால்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதே வந்து மெட்டல் கூட சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மெட்டல் கார்பனேட் கூட சேரும் பொழுது CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. லைம்ஸ்டோன், சாக் அண்ட் மார்பிள் இது எல்லாமே வந்து கால்சியம் கார்பனேட்டுடைய டிஃப்ரெண்ட்டான ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ். இது வந்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். கார்பனேட்ஸ் மெட்டல் கார்பனேட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பைகார்பனேட் ஆசிட் கூட சேரும் பொழுது சால்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது. அடுத்தது சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னது அப்படின்னா Na2CO3 இது ஒரு கார்பனேட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் கூட சேரும் பொழுது NaCl சோடியம் குளோரைடு உருவாக்குது. அதுக்கப்புறம் H2O அண்ட் CO2 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் NaHCO3 இதுவும் அதே மாதிரி NaCl சோடியம் குளோரைடு உருவாக்குது. அதுக்கப்புறம் CO2வை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் MgCO3. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கார்பனேட் வந்து ஆசிட் கூட சேரும் பொழுது என்ன வரும் அப்படிங்கிறது கொஷினாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தும் அவங்க வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்பனேட் வந்தது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். வித் பேசஸ் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைட்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, இல்லைனா ஹைட்ராக்சைட்ஸ். ஸோ ஆசிடும் பேசஸும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு சால்ட்டை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4ங்கிறது ஒரு ஆசிட், அது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கூட சேரும் பொழுது CuSO4ங்கிறது ஒரு சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி தான் கால்சியம் ஆக்சைடும் H2SO4ம் சேரும்போது கால்சியம் சல்ஃபேட் CaSO4ங்கிற ஒரு சால்ட் வந்து உருவாகுது. அது மாதிரி தான் H2Oங்கிற ஒரு வாட்டரும் உருவாகுது. ஸோ பேஸ் ப்ளஸ் ஆசிட் என்ன உருவாக்குது அப்படின்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர். அடுத்தது ஒரு ஆசிட் பார்த்திங்கன்னா வாட்டர் கூட டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆசிட் வந்து வாட்டரில் கரையும் பொழுது H+ அயான்ஸை உருவாக்கும். ஆனால் அந்த H+ அயான்ஸ் வந்து தனியாக வராது. அது எப்படி உருவாகும் அப்படின்னா H3O+ அயான்ஸை உருவாகும். ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் தே கேனாட் எக்ஸிஸ்ட் அலோன் பட் தே எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான்ஸ். H3O+ அயான்ஸாக உருவாகும். வாட்டர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து செப்பரேட் ஆகக்கூடியது வந்து நடக்காது ஆசிட்ஸில். அக்வாரேஜியா. ஸோ அக்வாரேஜியா அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆசிட் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில மெட்டல்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸப்ஷனல் மெட்டல்ஸையும் வந்து எப்படி வந்து ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிட் ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரு மிக்சராக உருவாக்குறாங்க. அந்த மிக்சர் பார்த்திங்கன்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதுதான் வந்து அக்வாரேஜியா. இந்த அக்வாரேஜியா பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடு. இது வந்து ஹைலி கொரோசிவ் லிக்விட். ஸோ கோல்டு அண்ட் அதர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸை வந்து இது வந்து ஈஸியாக வந்து அது கூட ரியாக்ட் ஆகும். அதனோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 3:1. அப்போது 3 மடங்கு HCl எடுத்தோம் அப்படின்னா 1 மடங்கு நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கணும். இதனோட சாலிபிலிட்டி இன் வாட்டர் பார்த்திங்கன்னா மிசிசிபிள். அதுக்கப்புறம் மெல்ட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க -42 டிகிரி செல்சியஸ். அதனோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த அக்வாரேஜியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாட்டின் டேர்ம்லேருந்து எடுத்திருக்காங்க. மீனிங் பார்த்திங்கன்னா கிங்ஸ் வாட்டர். ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதோட மீனிங் கேட்கலாம். அக்வாரேஜியா அப்படின்னா கிங்ஸ் வாட்டர். எந்த வார்த்தையத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னா லாட்டின். ஸோ இந்த நேம் பார்த்திங்கன்னா அந்த அக்வாரேஜியா பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டல்ஸ் கோல்டு, பிளாட்டினம், பல்லாடியம், சில்வர் அது எல்லாத்தையுமே வந்து ரியாக்ட் பண்ணும். இதோட யூசஸ் என்னது அப்படின்னா டு டிசால்வ் த மெட்டல்ஸ் சச் அஸ் கோல்டு அண்ட் பிளாட்டினம். அதுக்கப்புறம் கிளீனிங் அண்ட் ரீஃபைனிங் த கோல்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து அக்வாரேஜியா. அடுத்தது ஆசிட்ஸுடைய யூசஸ் பார்க்கலாம்.
ஆசிட்ல ஃபர்ஸ்ட் ஒன் HCl. HCl பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக்கில் டைஜஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் கிளென்சிங் ஏஜென்ட்டாக இருக்குது. டாய்லெட்ஸ்க்கு நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு HCl யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது H2SO4. H2SO4 பார்த்தீங்கன்னா கார் பேட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ட்ரையிங் ஏஜென்ட்டாக. அடுத்தது H1NO3 நைட்ரிக் ஆசிட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர், டைஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு HNO3 யூஸ் ஆகுது. அடுத்தது எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனாயிக் ஆசிட்ங்கிறது தான் அசிட்டிக் ஆசிட். அடுத்தது ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வந்து சோப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ஆஸ்கார்பிக் ஆசிட். ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா விட்டமின் சி. விட்டமின் சி தான் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேக்கிங் பவுடரோட ஒரு பொருளாக இருக்கக்கூடியது இந்த டார்டாரிக் ஆசிட். அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எஃபர்வசன்ட் சால்ட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் வந்து அயர்ன் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்டல்ஸில் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ளீச்சாகவும் இருக்குது. அந்த பிளாக் கலர் ஸ்டெயின்ஸ் வருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சாலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன ஆசிட் என்னென்ன யூசேஜ் பண்ணுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சோர்சஸ் அண்ட் ஆசிட் ப்ரெசன்ட். இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பியர்ஸ்லலாம் வந்து மேலிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் லெமன், ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ், டேமரின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புளிப்பான தன்மை இருக்கக்கூடிய சோர்ஸில் டார்டாரிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஆசிட் எதனோட சோர்ஸ் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா டொமேட்டோவில் இருக்குது. அதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இந்த ஆசிட் பார்த்திங்கன்னா வினிகரில் இருக்குது. அதுக்கப்புறம் கர்ட், மில்க்லலாம் வந்து லாக்டிக் ஆசிடுங்கிறது ஒன்று இருக்குது. பிரிஞ்சாலில் பார்த்திங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. இந்த ஆஸ்கார்பிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்கக்கூடியது தான். ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட்ஸும் இருக்குது, ஆஸ்கார்பிக் ஆசிட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் டீயில் பார்த்திங்கன்னா டானிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் நைலானில் அடிப்பிக் ஆசிட். ஃபினாப்தலைனில் பார்த்திங்கன்னா தாலிக் ஆசிட். அடுத்து ஸ்டொமக்கில் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடியது HCl. ஆண்ட், பீஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. பட்டரில் வந்து பியூட்டரிக் ஆசிட். பாம் ஆயிலில் வந்து பால்மேட்டிக் ஆசிட். காஃபியில் வந்து கேஃபிட்டானிக் ஆசிட். மீட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டீரிக் ஆசிட்னு இருக்குது. சுகர் கேன் அப்புறம் சுக்ரோஸ் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைகோலிக் ஆசிட் இருக்குது. பைல் ஜூஸில் பார்த்திங்கன்னா கோலிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லலாம் வந்து கார்போனிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் வந்து படித்து வச்சுக்கோங்க. நீங்களே வந்து சொல்லி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மேட்டிக் ஆசிட் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நீங்களே ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். பாம் ஆயில் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், Znங்கிறது ஒரு மெட்டல் கூட HCl ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ZnCl2 கிடைக்கும். அது போக என்ன வந்து உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா H2 தான் வந்து ஹைட்ரஜன் கேஸ் தான் உருவாகுது. அடுத்தது ஆப்பிள் கண்டெய்ன்ஸ் மேலிக் ஆசிட். ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய ஆசிட் பார்த்திங்கன்னா மேலிக் ஆசிட். அப்போ ஆரஞ்சில் இருக்கக்கூடியது என்ன ஆசிட்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட். அடுத்தது ஆசிட்ஸ் in plants and animals are organic acids, whereas acids in rocks and minerals are called inorganic acid. Next question, acid turns blue litmus paper to red. So acid வந்து blue litmus paper ரெட்டாக மாற்றுது. இதே வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூவாக உருவாக்குது. நெக்ஸ்ட் கொஷின், மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் பைகார்பனேட்ஸ். ஸோ கார்பனேட் வந்து ஆசிட்குள்ளே வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன வந்து உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆசிட் அண்ட் பேசஸ் வந்து சேர்ந்தது அப்படின்னா தே வில் ப்ரொடியூஸ் சால்ட் எலாங் வித் த லிபரேஷன் ஆஃப் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து CO2. அடுத்த கொஷின், 2 ஆசிட்ஸ் A and B. ஸோ 2 ஆசிட் இருக்குது A and Bன்னு. ஆசிட் A பார்த்திங்கன்னா 1 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆசிட் B பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆசிட் Aவும் Bயும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெசிசிட்டியை பொறுத்து ஒரு H+ அயான்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் மோனோபேசிக். 2 H+ அயான்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டைபேசிக்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் A வந்து மோனோபேசிக், அதுக்கப்புறம் B பார்த்திங்கன்னா டைபேசிக். நெக்ஸ்ட் கொஷின், pH ஆஃப் ஆசிட். ஆசிடோடைய pH பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி less than 7.
7 விட குறைவாக இருக்கணும். DAS is a constituent of baking powder. பேக்கிங் பவுடருடைய பொருளாக ஒன்று இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது என்னது அப்படின்னா டார்டாரிக் ஆசிட். அடுத்தது ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் தெம்னு கேட்டிருக்காங்க. சோடியம் பென்சோவைட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது கரெக்ட் தான். அடுத்தது நைட்ரிக் ஆசிட் இஸ் நாட் யூஸ்ட் ஆஸ் அ ஃபர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்டு த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ இது கரெக்டு. அடுத்தது HCl இஸ் டிசால்வ்ட் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் லைக் எத்தனால் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் H+ அயான்ஸ். ஸோ இது வந்து தவறு. HCl பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது, வாட்டரில் தான் டிசால்வ் ஆகும். வாட்டரில் டிசால்வ் ஆனால் தான் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்கானிக் சால்வெண்ட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து HCl-ஆகவே தான் ரிமைன் அப்படியே தான் இருக்கும், ஒரு மாலிகுலராகவே இருக்குமே தவிர அயான்ஸாக வந்து பிரியாது. நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது AQUAREGIA is a mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in a molar ratio of ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 இருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பேசஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.